தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 வருடங்களுக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ தேசிய உரங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபெர்டிலிட்டி லிமிடெட் இருக்கும் தெரியுமா. ஸோ அது வந்து தேசிய உரங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தேசிய உரங்கள் நிறுவனத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி ஆர் பிடெக் ஆர் எம்பிஏ ஆர் பிஜி ரிலேட்டடாக எது படித்தாலுமே சரி, ஜஸ்ட் உங்கள்கிட்ட டிகிரி ரிலேட்டடாக உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும். இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஃப்ரெஷராக இருந்தாலுமே இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் அப்படின்னு இருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இன்கேஸ் இப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சிட்டிங்க, இல்லை நீங்கள் காலேஜ் முடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எந்த வேலைக்கும் போகலை, இன்கேஸ் நீங்கள் வேலைக்கே போய் உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே பிரச்சனை வந்து கிடையாது. தாராளமாக அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் எல்லாமே இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள். நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி ஜூன் 12 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. இன்கேஸ் இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு தயாராகுங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணால் அந்த ஜாப் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்தளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ராப்பராக வீடியோவை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் 8000 வரைக்கும், 80,000 கிடையாது, 80,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா கொஞ்சம் வந்து சேலரி வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். பட் இருந்தாலும் ரொம்ப லோ சேலரிலாம் இருக்காது. ஓரளவு உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு சேலரி வந்து கிடைக்கும். பட் அதிகபட்ச சேலரியை பொறுத்த வரைக்கும் 80,000 வரைக்கும் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒர்க்கிங் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க அப்படின்ற போது நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஒர்க்கிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே தான் லொக்கேஷன் வந்து கொடுப்பாங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள், தாராளமாக உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோ ப்ராப்பராக பாருங்கள். எப்படி அப்ளை பண்ணணும், எங்கே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் கிடைக்கும், நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எங்கே கிடைக்கும், நோட்டிஃபிகேஷன் எங்கே கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் தெளிவாக பார்த்தால் மட்டும்தான் புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ மேலே பார்க்கும்போதே தெரியும், நேஷனல் ஃபெர்டிலிட்டி லிமிடெட்லேருந்து கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இதை கிளிக் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயம் நான் வீடியோக்குள்ளே தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த 2 லிங்க்குமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அந்த லிங்க் ப்ராப்பராக கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் ஒன்றுக்கு அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும், அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நீங்கள் நினச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. நிறையா டிபார்ட்மெண்ட் வைஸில் வந்து கேட்டகரியும் வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி வேலைவாய்ப்பு, எவ்வளோ சேலரி, அது என்ன கேட்டகரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க வந்து அந்த வேலையை பண்ணிக்க முடியும் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயினி அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ட்ரெயினி அப்படின்றதுலாம் வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த சேம் டைம் நீங்கள் ட்ரைனிங்கும் பண்ணிகிட்டே சேம் டைம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ட்ரெயினி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமலே இந்த ஜாப்க்கு எடுப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரெயினி, வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. சரியா, இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த டிகிரி கேட்டகரி, அதாவது மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் ரிலேட்டடாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்கு உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் 40,000 ஆரம்பித்து 1,40,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம். அதாவது நீங்கள் ஃப்ரெஷராகவே இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணாலே 1,40,000 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேலரி தருவதாக அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கும் அதே மாதிரி தான் 40,000 1,40,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம். நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இதற்கும் உங்களுக்கு 40,000 ஆரம்பித்து 1,40,000 வரைக்கும் மாத சம்பளம் தருவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரியை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40,000 தான் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. ஸோ குறைஞ்ச சேலரியே வந்து கிடையாது. ஃப்ரெஷராக இருந்தாலுமே உங்களுக்கு 40,000க்கு குறைவாக வந்து சேலரி இருக்காது. அதிகபட்ச சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1,40,000 வந்து அதிகமாக வந்து இருக்காது. ஸோ ஆல்மோஸ்ட் 40,000 1,40,000 வரைக்கும் சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக தான் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கொடுத்துருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ரிலேட்டடாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்டிங் வருது, நெக்ஸ்ட் எஃப்என்ஏ வந்து வருது. ஸோ எஃப்என்ஏல ரொம்ப ஈஸியான ஜாப்பு, இம்பார்ட்டண்டான ஒரு ஜாப்பு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் டிபார்ட்மெண்ட் வருது. நெக்ஸ்ட் ஐடி முன்னாடியே சொன்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து வருது. ஸோ ஆல்மோஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா ஜாப்புமே சூட்டபிளான ஜாப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஜாப் தான். ஸோ தாராளமாக வந்து நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய பெனிஃபிட்ஸும் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ பேசிக் பே பார்த்தீங்கன்னா 41லேருந்து ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த அலவன்ஸ்னா சொல்லுவாங்களே, இப்போ நீங்கள் தங்கி அங்கேருந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய தங்குற செலவு, உணவு செலவு, அப்புறம் வந்து இந்த மெடிக்கல் லீவு, அப்புறம் வந்து உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் ஃபண்டு, ப்ரொஃபஷனல் ஃபண்டு அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பில் வந்து இந்த ஜாப்பில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்த உடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பேஜ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கக்கூடிய எல்லா ஜாப்பும் இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள். மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி வந்து இருக்குது. இல்லை மார்க்கெட்டிங், எஃப்என்ஏ, மெட்டீரியல்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல், கெமிக்கல்னு சொல்லி இருக்குது. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடாக ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதற்கு நேராக வந்தீங்கன்னா இந்த இடத்துல அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படிங்கும்போது ரிஜிஸ்டர் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இது கீழே இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் மிஸ்டரா மிஸ்ஸஸா அப்படின்றத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இதில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் மிடில் நேம் இதில் நீங்கள் போட்டுட்டு உங்களோட ஷேர் நேம் அப்புறம் உங்களோட ஃபாதர் நேம் வந்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியும் ப்ராப்பராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான யூனிக்கான ஒரு பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்துட்டு அதே பாஸ்வேர்ட் நீங்கள் கீழே கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் அப்படின்றத கிளிக் பண்ணாலே போதும். இந்த ஜாப்புக்கு உங்களால் ரிஜிஸ்டர் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் லாகின் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன யூசர் நேம் கொடுத்து கிரியேட் பண்ணீங்களோ அதே யூசர் நேம், என்ன பாஸ்வேர்ட் கொடுத்து கிரியேட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்ட், நெக்ஸ்ட் இதில் கொடுத்துக்கூடிய கேப்சாவை ப்ராப்பராக அந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் போட்டுட்டு லாகின் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். இந்த பேஜுக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண டீட்டெயில்ஸ் வந்து உங்களால் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஜாப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டிகிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சில இதில் வந்து எம்எஸ்சி கொடுத்துருக்காங்க, டிகிரியும் கொடுத்துருக்காங்க. த சேம் டைம் எம்எஸ்சி, எம்பிஏ, அப்புறம் பிஜிடிஎம், அப்புறம் அக்ரி பிஸ்னஸ்ஸு, அதுக்கப்புறம் ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி, இன்ஜினியரிங் மேக்ஸிமம் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருந்தாலே. ஸோ தாராளமாக வந்து உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். மற்றபடி இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் கொஞ்சம் இதாக இருக்கும். இதில் பாண்டு இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ பாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அக்ரிமெண்ட் பாண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதே எப்படின்னா 4,50,000 வந்து 3 இயர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து இருக்கும். ஸோ 4,50,000 அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் உங்களுக்கு ஓகே நான் பாண்டெலாம் ரெடி பண்ணி நான் பே பண்ணி நான் வந்து ஜாப்புக்கு நான் ஓகே பண்ணுறேன், எனக்கு ஓகே நான் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சால் மட்டும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு பாண்ட்லாம் செட் ஆகாது ப்ரோ, நான் வந்து ரேண்டமாக வேறு ஏதாவது ஜாப் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்ம சேனலில் இனிமேல் நிறையா ஜாப்ஸ் வந்து இருக்குது. மேபி அந்த ஜாப் வந்து நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது பாண்ட் ரெடி பண்ணி கூட என்னால் போக முடிகிற அளவுக்கு வெல்த்தாக இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது.